அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது மனுஷங்க மாற்றத்த அதிகமா ஏத்துக்கிறது இல்ல. சடனா ஏற்படுற மாற்றத்த ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா, அந்த மாற்றங்கள்லயும் சில நல்லது இருக்கு. அப்படிங்கிறத விளக்கும் விதமா "ஹூ மூவ்ட் மை சீஸ்" அதாவது "என் சீஸை நகர்த்தியது யார்?" அப்படிங்கிற புக்ல ஸ்பென்சர் ஜான்சன்ங்கிறவர் சொல்லியிருக்காரு. இத ஒரு கதை மூலியமா சொல்றாரு. என்னன்னா, 2 சுண்டெலிகள், 2 குள்ள மனிதர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு இது கற்பனையான கதை இது. இவங்களுக்கு என்ன வேலைன்னா, ஒரு ஒரு புதிர்கட்டத்துக்குள்ள ஓடி, அதுல இருக்க சீஸ் கம்பெனிய கண்டுபிடிச்சு, இத அந்த புதிர்கட்டம் அவங்க தேடுறதுக்கு உண்டான இடம். அதுக்குள்ள இருக்க சீஸ் கம்பெனிய கண்டுபிடிச்சு, அந்த சீஸ் கம்பெனில போய் சீஸ் எடுத்து சாப்பிடுறதே இவங்க வேலையே. இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த 2 சுண்டெலிகளும், 2 மனுஷங்களும் இத கண்டுபிடிச்சுறாங்க. கண்டுபிடிச்சுட்டு, ஒரு அதாவது சீஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனில இவங்க சீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாளடைவுல சீஸ் குறையுது. அத இந்த 2 சுண்டெலிக கவனிக்குது. 2 குள்ள மனிதர்கள் கவனிக்கல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு பக்கத்திலேயே போயிட்டு தன்னோட அதுதான் எப்பவுமே நிரந்தரம் அப்படின்னு நினைச்சுட்டு, மாற்றத்த ஏத்துக்கல. அப்டேட்டடா இவங்க யோசிக்கவும் இல்ல. அதுக்கு பக்கத்திலேயே தன்னோட வீடெல்லாம் அமைச்சுக்கிறாங்க. கடைசியில என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஆனா இந்த சுண்டெலிகள் முன்னாடியே சீஸ் குறையறத பார்த்துட்டு, தனக்கு வேற ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி வச்சிருதுங்க சாப்பிடுறதுக்கு. இந்த குள்ள மனிதர்கள் ஏற்பாடு பண்ணவே இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சுண்டெலிகள் இந்த சீஸ் குறையறத பார்த்துட்டு ஒரு நாள் முழுசா தீந்துருது. இந்த சுண்டெலிகள் வேற இடத்துக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்க. ஆனா, இத விட அந்த இடத்துல இன்னும் டேஸ்ட்டாவே இருக்கு. இங்கேயும் நல்லா சாப்பிட்டுச்சுங்க, அங்கேயும் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா, இந்த குள்ள மனிதர்கள் மாற்றம் ஏற்படுதுங்கிறத யோசிக்கவும் இல்ல, ஏத்துக்கவும் தயாரா இல்ல. ஒரு நாள் சுத்தமா தீந்து போகுது. தீந்து போற அன்னைக்கு அந்த கம்பெனி முன்னாடி போய் நின்னுட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காய்ங்க. சத்தம் போடுறது இல்லாம, இன்னமும் அங்க தீந்து போயிருக்குங்கிறது ஒத்துக்க அவங்க தயாரா இல்ல. இந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்கலாம், செவுத்தெல்லாம் உடைச்சு பார்க்குறாங்க. இது மூலியமா அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு மாற்றம் வருதுன்னா, அந்த மாற்றத்தை ஏத்துக்கங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரபல பிராட்காஸ்டிங் சேனலோட அதாவது அந்த ஒளிபரப்பாளர் இருக்காரு. அத டெலிகாஸ்ட் பண்றவர் இருக்காரு. அவருக்கு எப்பவுமே அவர் பாத்தீங்கன்னா, அ அதாவது அதுக்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக்ல இது ரியலா நடந்த கதை. இப்ப நான் சொல்றது. அதாவது எப்பவுமே அத்லெட்டிக்ஸ் கவர் பண்றது தான் அவரோட வேலை. ஆனா அவரு அடுத்த ஒலிம்பிக்ல அவருக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்விம்மிங் பூல ஜம்ப் பண்றது, இத ஒளிபரப்புக்கு உண்டான இது குடுக்குறாங்க. அவங்க அவங்களோட சேனல்ல. அவரு என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிட்டு, அப்புறம் கேப் கிடைக்கிறப்ப இந்த புக்க படிக்கிறாரு. இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் தன்னைத்தானே கண்ணாடியில பார்த்து சிரிச்சுக்கிட்டு, இவரு என்ன பண்றாருன்னா, சரி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைய அவர் செய்றாரு. செய்யறப்ப என்ன ஆகுதுன்னா, புதுசு புதுசா நெறைய கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த கத்துக்கிறதுனால அவருக்கு தன்னைத்தானே இளமையா உணர்றேன். நெறைய புது விஷயங்கள கத்துக்கிறேன். அப்படிங்கிற மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. பின்னால என்ன ஆகுதுன்னா, அவருக்கு புது புது பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு குடுக்கப்படுது. பின்னால கால்பந்து போட்டிய ஒளிபரப்புறதுல சிறந்த விருது இவரு பெறுறாரு. அ அப்ப அதுக்கப்புறம் அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த கதைய படிச்சனால எனக்கு இவ்ளோ ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு மாற்றம் வருதுன்னா, அது எப்படின்னு கேட்காதீங்க. அத ஏத்துக்கிட்டு செய்யுங்க. செய்யும்போது தான் ஏன்னா, அ காலம் ஒரே மாரி இருக்காது. இன்னைக்கு போலயே நாளைக்கு இருக்காது. மாற்றம் இருக்கும். மாற்றத்தை அதாவது மாற்றத்தை ஏத்துக்க தயாரா இருங்க. எப்படின்னா, இப்ப உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச Google, Instagram இதெல்லாம் இருக்கட்டும். இவங்கலாம் டைமுக்கு அப்டேட் ஆயிட்டே இருப்பாங்க. அ அப்டேட் ஆகாம இருந்தா அவாய்ட் பண்ணிருவாங்க மக்கள். அது மாரி தான். இப்ப உங்க கம்பெனிலயே ஒரு இது குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க டக்குனு அவங்கள இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வேற ஆள பார்த்து போயிருவாங்க. அந்த மாற்றத்தை ஏத்துட்டு செஞ்சீங்கன்னா, நீங்களும் நெறைய கத்துக்கலாம். உங்க வேலையும் தக்க வச்சுக்கலாம். இதுதான் இந்த கதை மூலியமா அதாவது இந்த கதைய படிச்சதுனால இவருக்கு யூஸ். இந்த கதையில சொல்ல வர்றது இந்த மாற்றத்தை ஏத்துக்கங்க அப்படிங்கிறது தான். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதைய இவரு எழுதி வச்சு பப்ளிஷ் பண்ண 20 வருஷம் ஆச்சு. இதுக்கு இடையிலேயே இவர்ட்ட கேட்ட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதைய என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டிராஃப்ட்டா அவர்ட்ட வாங்கிட்டு போயிட்டு, தன்னோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல தன்னோட வேலையாட்கள படிக்க வைக்கிறாங்க. அதனால அவங்க கம்பெனில பெரிய மேம்பாடு வருது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. நீங்க இந்த கதைய பத்தி என்ன நினைக்கிறீங்கறத சொல்லுங்க. அதே மாரி யூடியூப் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டா வந்தா ஃபாலோ பண்ணிருங்க. நன்றி.